ஹலோ மக்களே, என் நெஞ்சார்ந்த தமிழ் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாருமே ஹாப்பியாக ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி OnePlus Nord 3ஓட டீட்டெயில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எஸ்கே அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது LoneWolf Show. இந்த ஃபோனை இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல இந்தியாவில். பட் ஆல்ரெடி சைனாவில் OnePlus Ace 2ங்கிற நேமில் சேல் ஆகிட்டுருக்கு. பட் இந்தியாவில் கூடிய சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். 6.74 inches AMOLED டிஸ்பிளே வித் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. இங்கே 1450 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்கறனால இன்டோர் அண்ட் அவுட்டோர் விசிபிலிட்டி பெட்டராகவே இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த செக்மெண்ட்டில் இங்கே டிஸ்பிளே ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். அண்ட் இது HDR10+ சப்போர்ட் பண்ணும். இங்கே ஃப்ளாட் ஸ்க்ரீன் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் பெசல்ஸ் வந்து ரொம்ப மினிமலிஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ வித் 89.5% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோட வருது. ரியரில் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் ஃப்ரண்ட்டில் டிராகன் ட்ரெயில் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் Android 13 ஆக்சிஜன் OS அவுட் ஆஃப் தி பாக்ஸில் வரும். அண்ட் இங்கே ப்ராசஸர் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 9004 nm சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1ஓட ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஈக்குவலாகவே இருக்கும். அண்ட் மெமரி ஆப்ஷன்ஸ்னு பார்த்தோன்னா இங்கே 12GB RAM வித் 256GB ஸ்டோரேஜ் அண்ட் 16GB RAM வித் எய்தர் 256GB ஆர் 512GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் வரும். அடுத்ததாக கேமரா பற்றி பார்த்தோன்னா ரியரில் 64 MP மெயின் கேமரா வித் அப்பர்ச்சர் f1.7, ஒரு 8 MP அல்ட்ரா வைட் கேமரா வித் அப்பர்ச்சர் f2.2 அண்ட் இன்னொரு 2 MP மேக்ரோ கேமரா வித் அப்பர்ச்சர் f2.4 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் பார்த்தோன்னா ஒரு 16 MP செல்ஃபி கேமரா வித் அப்பர்ச்சர் f2.4 கொடுத்துருக்காங்க. வீடியோ ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தோன்னா ரியரில் 4K at 60 fps அண்ட் ஃப்ரண்ட்டில் 1080p at 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா இங்கே ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுக்கலங்க. இந்த ஃபோனோட பேட்டரி சைஸ்னு பார்த்தோன்னா 5000 mAh வித் 80 watts சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. அண்ட் 30 minutesல 0 to 100% சார்ஜ் ஏறிடுன்னு கம்பெனி அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஃபோனோட வெயிட்டும் இங்கே 191.5 grams இருக்குது. அண்ட் திக்னஸ் பார்த்தோன்னா 8.2 mm வருது. திக்னஸ் பற்றி பேசையில் இந்த ஃபோனோட டிசைன் அப்படியே ஐஃபோன் மாதிரி பாக்ஸி டிசைனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ப்ரைஸ்னு பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்டாக 28K இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் இது தவிர மற்ற ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், இன்ஃப்ராரெட், NFC, ப்ளூடூத் வெர்ஷன் 5.3, வைஃபை, டியூவல் நானோ சிம் அண்ட் USB Type-C சப்போர்ட்டும் இருக்குது. 2 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, எதர் பிளாக் ஆர் க்ரீன். மோஸ்ட்லி இந்த ஃபோனோட எல்லா மேஜரான ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். Until then, bye from SK.